வக்கனே நீட்டி முழக்கி பேசினா மட்டும் போதுமா? என்னமோ பேச வந்துட்ட. காசு எப்ப வரும், எப்ப திருப்பி கொடுப்பீங்கன்னு அவர் தொழில் புத்தியை தானே காட்டினாரு. அதையும் நீ பாத்துட்டு தானே இருந்த. இந்த மாதிரி வக்கனையா பேசுறவங்க கிட்ட போய் என் தம்பி ஈன்னு பல்ல இழிச்சிட்டு நிக்கணுமா? அப்போ அவர் ஏதாவது பேசி அவமானப்படுத்தினா அந்த அவமானத்தை என் தம்பி அதை தாங்கிக்க முடியுமா? இவன் தாங்கினா கூட என்னால தாங்கிக்க முடியாது. இதுல கௌரவம் பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லையே. நிறுத்து. இந்த வெட்டி நியாயம் பேசுறதுக்கு பேசாம உங்க அப்பா வீட்டுக்கு போய் 10 பத்தாம இருக்கிற பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வா. நீங்க வீம்புக்கு பேசுறீங்க. கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு? அங்க ஒண்ணு இல்ல. ஒன்னால ஒண்ணு முடியலன்னா வாயை முடிட்டு சும்மா இரு. இதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. ஓஹோ, பணம் கொடுத்தா மட்டும் பேசுறதுக்கு அருகதை இருக்குன்னு அர்த்தமா? என்ன பேசுறீங்க நீங்க? நானே கோவத்துல இருக்க, மேற்கொண்டு எரிச்சல் மூடிட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன், கொன்னுடுவேன். பேசி பாரு. வேண்டாம், எனக்காக நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. எப்ப பணம் வருதோ அப்பவே நான் போறேன். எனக்காக நீங்க சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பாவம் கண்மணி, இவளே நொந்து போயிருக்கா. இவளே அழ வச்சிட்டியா? இப்ப உனக்கு திருப்தியா? நான் அழ வச்சேனா? விடுக்கா, இவகிட்ட போய் பேசிக்கிட்டு. இது நான் பட்ட கடன். நான் வாங்கின கடனுக்கா என் பொண்ணை அட வைக்க மாட்டேன். என்ன ரெசார்ட் விஷயத்துல நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டேன். அதான் இவ அப்பா அம்மா எல்லாரும் என்ன ரொம்ப ஏளனமா நினைக்கிறாங்க. ஏய், யானை படுத்தாலும் குதிரை மட்டும் ஞாபகம் வச்சு. என்ன ஒண்ணு கேவலமா நினைக்க வேண்டாம். எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். விடுப்பா, இந்த அல்பத்துக்கிட்ட போய் உனக்கு என்ன பேச்சு? நீ சிங்கம்பா, நீ எதுக்கும் கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும். சரிக்கா, ஒருத்தர் முக்கியமா பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது முதல்ல செய். பாத்தியம்மா, இப்ப நான் என்ன பேசிட்டேன்? கண்மணி மேல அக்கறையோட ஒரு வார்த்தை சொன்னேன். அதை இவங்க எப்படி திருச்சி பேசுறாங்க பாத்தியா? கண்மணி இங்க இருக்கிறது ஏன் புருஷன் கஷ்டப்படுறது எனக்கு சந்தோஷமா? எல்லாம் சுத்தி சுத்தி ஏன் மேலதானே பழியா விழுது. எனக்காக பேசி நீ ஏம்மா கெட்ட பேர் வாங்கிக்கிற? என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. ஏன் தலையெழுத்து மாதிரி உனக்கு ஆயிடுமோன்னு பயமா இருக்குடி. என்னங்க, நீங்க தான் கண்மணிக்கு தைரியம் சொல்லணும், ஆறுதல் சொல்லணும். நீங்க போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை? பணம் தானே பிரச்சனை. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். இது மாதிரி தொழில எவ்வளவோ பாத்திருப்பீங்க. எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும்மா. அழாதம்மா. மேகலை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? கவலைப்படாதடா, எல்லாம் நல்லபடியா முடியும். உன்னை நம்பிதான் இருக்கேன். என்னடா குமார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாமா. உட்காருங்க உட்காருங்க. உட்கார. ஏண்டா ஒரு ஃபோன் கூட பண்றது இல்லையா? இல்ல மாமா, நீங்க பிஸியான போலீஸ் ஆபீசர், டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான். டேய், உனக்கு என்ன ஒரு போலீஸ் ஆபீசரா? எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இரு. ஆனா வீட்டு பக்கம் வந்துடாத. ஆமா, ஊருக்கு போனியா? போனாத்த. ஊர்ல அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி, சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். மாமா, நான் போன்ல சொல்லியிருந்தாலும் விஸ்வன்னு சொல்லி. இவன் தான் மாமா. ஆமா ஆமா, போன்ல விவரம்லாம் சொன்னா. அந்த பொண்ணோட பேர் என்ன தம்பி? மேகலா சார். இப்போ அந்த பொண்ணு சென்னையில தான் இருக்காங்களா? ஆமா சார். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்க அப்பா அம்மா பாத்துருக்காங்க சார். அப்பா அம்மா பாத்துருக்காங்களா? அப்புறம் ஏன் கூட்டு வரல வீட்டுக்கு? அது நாங்க லவ் பண்ணது என்னோட அப்பா அம்மாக்கு பிடிக்கல சார். ஓஹோ, லவ் மேட்ரா? ஆமா சார். இல்ல, நான் எது கேட்கறேன்னா, இந்த வயசு பொண்ணுங்க அதர் ஸ்டேட்ல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் ரொம்ப பேர் சென்னைக்கு வந்துடுறாங்க. இதுல இந்த வேலைக்குன்னு வந்த பொண்ணுங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க. இந்த சினிமாஸை பிடிச்சி வந்தவங்க அப்புறம் வந்து வீட்டில் கோச்சிட்டு வந்த பொண்ணுங்கள்லாம் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. தம்பி, இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு பொண்ணை தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்கள் அன்அஃபிஷியலாக தேட சொல்கிறீங்க. ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணாமல் நிறைய பேர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் தேடணும். இது ரொம்ப கஷ்டமான மேட்டர் தான் தம்பி. சார், கொஞ்சம் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை சார். நிச்சயமாக பண்ணுறேன் தம்பி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரிங்க சார். சரி, அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குல்ல? சார் இருக்கு சார், இந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு சென்னையில் இருக்கிறது உண்மைதானே? ஆமாம் சார், கண்டிப்பாக சென்னையில் தான் சார் இருக்காங்க. டவுட் இல்லை சார். எங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்காங்க சார். அப்போ ஓகே தம்பி. சரிங்க சார்.
ஓகேடா. சரி மாமா நான் தரேன். சரி சார் வாயா. டேய் குமார், ஒரு நிமிஷம். என்னய்யா உங்க ஏரியால என்னமோ கலாட்டானா என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்போ நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். தம்பி பேரு விஸ்வம். வணக்கம் சார். ஹலோ. இப்போ என்ன விஷயம்னா, சரிங்க சார். அவர் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காரு. ஓகே சார், நாம தான் ஹெல்ப் பண்ணணும். பண்ணிடலாம் சார். அதுவும் அன்அஃபிஷியலா. சரிங்க சார். இந்த அந்த பொண்ணோட போட்டோ அதுல இருக்கு. கண்டுபிடிச்சலாம் சார், வரேன் சார். சரி நீ கிளம்பு. சரி மாமா, அப்போ நாங்களும் கிளம்புறோம். சரிடா தம்பி, கவலைப்படாதீங்க தம்பி, கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சு. சரிங்க சார், உங்களை சரியா? நம்பி தான் இருக்கேன். வாங்க. ஏய் வாடா. தேங்க்யூ சார். எந்த கடையில போய் சரக்கு வாங்கணும் கன்றாவி. டேய் சரவணா, என்ன எந்த கடையிலடா போய் சரக்கு வாங்கினா டூப்ளிகேட்டா இருக்கு, தலை வலிக்குதுடா கன்றாவி. எல்லா கடையிலும் டூப்ளிகேட் தான். உங்களை யார் குடிச்சு உடம்பு கெடுத்துக்க சொன்னா? நான் சொன்னேனா? ஏய் ஒடிச்சுனா மூஞ்ச பேத்துருவேன். எந்த விஷயத்துல வேணாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணு, இந்த விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணாத. இந்த அப்படி வயசுல நீ சின்னவன், எனக்கு தம்பி மாதிரி, அதை முதல்ல புரிஞ்சுக்கு. அண்ணே, நான் உங்க தம்பி மாதிரி தானே. இந்த விஷயத்தை விட்டுருங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? நம்ம கண்மணி அண்ணியை பத்தி. கண்மணியை பத்தி? அண்ணா, நீங்க மன வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். உங்க கோபம் யார் மேல? அந்த சக்தி மேல தானே. அந்த சக்தி பண்ண தானே தப்பு. சக்தி பண்ண தப்புக்கு எந்த பாவமும் அறியாத கண்மணி அண்ணியை தண்டிக்கிறது எந்த விதத்துல நான் நியாயம்? அவங்க பாவம் இல்லையா அண்ணே? அண்ணே, பொதுவா எந்த பொண்ணுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தரை புருஷனா ஏத்துக்கிறது யோசிப்பாங்க. அதுலயும் கண்மணி அண்ணி படிச்ச பொண்ணு. அவங்க உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வந்து நல்ல விதமா பொறுமையா அன்பா நடந்துக்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் அவங்க யாருக்கிட்டையும் எந்த விதத்திலையும் தவறா நடந்துக்கல. இந்த காலத்துல இப்படி ஒரு குணம் ரொம்ப அபூர்வமானதுன்னு. அப்படிப்பட்ட பொண்ணை நியாயமா உள்ளங்கையில வச்சு தாங்கணும், கொண்டாடணும். ஆனா நீங்க அவங்கள அப்படி நடத்துறீங்க. அண்ணே, நான் ஒன்னு சொல்லுவேன். அதான் நிறைய சொல்லிட்டல்ல, மேற்கொண்டு சொல்லு. இவ்வளவு உதறிட்டு போன சக்தியே, அடடா இவ்வளவு நல்ல மனுஷனை நாம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட வேண்டாமாண்ணே? வருத்தப்படணும், கடைசி வரைக்கும் வருத்தப்படணும். அப்படி வருத்தப்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கண்மணி அண்ணிய நல்ல விதமா அக்கறையா அன்பா வச்சு பாத்துக்க வேண்டாமா? கண்மணி அண்ணிய நல்ல விதமா வச்சு பாத்துங்கன்னு. அப்பதானே சக்திக்கு உங்க அருமை என்னன்னு புரியும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்ண்ணே. அண்ணே, பெரியம்மாவும் பெரியப்பாவும் உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. உங்க லைஃப் பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. நீங்க நல்லபடியா இருந்தா தானே நம்ம குடும்பத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். அண்ணே, தயவு செஞ்சு கொஞ்சம் உங்க குணத்தை மாத்தீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்க தம்பி மேல நினைச்சு சொல்றேன். மூஞ்ச பேத்துருவோம் போடா. வந்துடும் உதறியா? இங்கே நில்லு, வந்துடுறேன். சரிங்க சார். வணக்கம் சார். சார், இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். அப்புறம் நான் ஜூதாட்டமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா டைம் பாஸ்க்கு. இதுவே மலேசியாவாக இருந்தால் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, இங்கே ஒன்றுமே இல்லை இல்லையா, அதான் சும்மா. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க?
ஒரு முக்கியமான விஷயம், மேகலா பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன சார், என்ன விஷயம்? இந்த விஸ்வான்றது யாரு? விஸ்வமா? ஆமாயா, கேரளால இருந்து வந்திருக்கான். அவனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன சார், என்ன நடந்துச்சு? ஏசி என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அங்க போய் பார்க்கலான்னு போனா கூடவே விஸ்மு இருந்தான். இது நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பொண்ணு, எப்படியாவது கண்டுபிடிச்சாவணும்னு ப்ரெஷர் கொடுத்தாரு. கூடவே ஒரு போட்டோ கொடுத்திருந்தாரு. அது யாரோட போட்டோ தெரியுமா? மேகலாவோட போட்டோ. மேகலாவை தேடி இன்னொருத்தன் வந்திருக்கிறான். அதுவும் பெரிய இடத்து சிபார்சோட வந்திருக்கான். இந்த மேகலா சாதாரணமான ஆள் இல்ல. இந்த மேட்டரும் சாதாரணமா இருக்காது போல இருக்க. சார், மேகலா என்னோட வைஃப் சார். யார் என்ன காரணம் சொல்லி தேடினாலும் நான் சொல்ற ரீசன் தானே சார் நிற்கும். ஓ, காரணம் என்னையா? புண்ணாக்க காரணம். ஏசியே என்ன பர்சனலா கூப்பிட்டு ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு. இது அவ்வளவு ஈஸியா முடிகிற மேட்டர் கிடையாது. இதோ பார், என்கிட்ட சொன்ன மாதிரி இன்னொரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த ஏசி சொல்லி அந்த மேகலா அவன் கண்டுபிடிச்சி ஏசிட்ட ஒப்படைச்சிட்டானா? சார், என்ன சார் வயித்துல புளிய கரைக்கிறீங்க? நாங்க உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? என்னையா பண்றது? அவளை எங்கேயாவது பார்த்து கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க இவங்க கையில கொடுத்துலான்னு பார்த்தேன். ஆனா இப்போ விஷயம் ரொம்ப சிக்கலா இருக்கு. சார், என்ன சார், ப்ளீஸ் சார். சரி, என்ன நம்பி வந்துட்டீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா வேலை கஷ்டமா இருந்தால பேசின அமௌண்டோட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் போல இருக்கு. ஓகே தானே? ஓகே சொல்லு. என்னையா முழிக்கிறீங்க? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி நீங்க சின்னதா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சார். என்ன? அந்த விஸ்வம் பையன் மேல ஏதாவது பொய் கேஸ் போட்டு உள்ள போட்டுட்டீங்கன்னா? சரிக்கா, தொலைச்சிடுவேன். போலீஸ்காரனுக்கு ஐடியா கொடுக்குற நீ? இந்த விளக்கண்ணெல்லாம் எங்களுக்கு தெரியும். யோ, அவன் ஏசிக்கு வேண்டப்பட்டவையா? ஏரியா வண்டியில. ஓகே சார். சரி, இங்க வா. கவலைப்படாத மேகலா, உனக்கு தான். உனக்கோசரம் பண்ணணும் இல்லையோ, பணத்துக்கோசரம் பண்ணி தானே ஆகணும். அதனால கவலைப்படாத. அப்படியே விஸ்வம் கையில் மேகலா கிடைச்சாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும். புரியுதா? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே சார். ஓகே சார். ஏய், சீக்கிரம் வேலை ஆகட்டும்டா. சரிண்ணா. அம்மா, மழை வர்றதுக்குள்ள சீக்கிரம் உள்ள வாரி கொட்டுங்க. அதெல்லாம் முடிச்சிடலாம் சீக்கிரமா. 2 சைட்டு தானே, தாராளமா முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை நேரத்துல வேலை செய்யாம போன்ல பேசிட்டு இருக்க. வேலையை பார்த்துட்டு போங்க சார். அப்புறம் நாளைக்கு வரேன் நானே. யார்கிட்ட பேசுற? என்ன சார் ஓவரா கத்துறீங்க? ஓனர் உங்களுக்கு மட்டும் என்ன தனியா தூக்கி கொடுக்குறாருண்ணா? ஏய், பிச்சு போடுவோம், பிச்சு படவா. அன்னைக்கு அந்த மாதிரி தான் சிமெண்ட் மூட்டை மேல வாட்டர் கேன் வச்சுட்டு போயிட்டேன். 3 மூட்டை சிமெண்ட் வேஸ்டா போச்சுடா. வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தியா போச்சு, சொல்லிட்டேன். ஐயா நச நசன்னு பேசின்னு இருக்கிறீங்களா சார்? வேலை செய்யற இடத்துல அப்படி இப்படி நடக்கத்தான் சார் செய்யும். எப்படி நடக்கும்? திமிரு உனக்கு? யார்கிட்ட பேசுற? கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான். நீ போகாதம்மா, பேச மாட்டேமா. போ, முதல்ல கிளம்பு. ஏய், என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்பீங்க? சார், சொல்றத கேளுங்க சார். சொல்றது கேளுங்க பாப்பா. அடிக்காதீங்க சார். என்னடா பெரியவங்க மரியாதை இல்ல சார், அவர் தான் தேவையில்லாம பேசுறாரு. என்ன கேளுங்க தம்பி ப்ளீஸ். என்னடா நான் சொல்றேன், பெரியவங்க மரியாதை கொடுக்க ஒரு நிமிஷத்தை பிடிங்க. சார், நான் சொல்றேன்ல. என்னடா ஓனர் மேலே கையை வைக்கிறா? ஏய் சார், சார் வேணா சார், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. சொல்றது கேளுங்க. சும்மா கத்தாதே.
செய்யுங்க. பெரியவங்க பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் எங்க போனீங்க? இப்போ வந்து கத்திட்டு இருக்கீங்க. அப்பதான் பண்ணலாம். வேலையை பார்த்து போங்க. என்ன பண்ணீங்க? ஏம்மா, இந்த மாதிரி ஒரு ஆளை மண்டையை போட்டு உடைச்சு வச்சிருக்காங்க. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா பொறுமை? சம்பளத்துக்கு வேலை செஞ்சா உங்களுக்கு அடிமையா? இப்படி மண்டையை உடைச்சு வச்சிருக்கா? வேலையை பாருங்க. வேலை பண்ணுவீங்க. அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா? அந்த பையனை வந்து காப்பாத்துவான். இதை சும்மா விடக்கூடாதியா? எல்லாரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இங்க யாரும் வேலை செய்யக்கூடாது. வேண்டாம் அண்ணா, நான் சொல்றத கேளுங்க. இந்த போலீஸ் எல்லாம் வேண்டாம், நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். என்னமா நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? ஒரு ஆளை போட்டு இங்க மண்டையை உடைச்சு வச்சிருக்காரு. அது சும்மா இல்லாம ஐயோ, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அண்ணா. முதல்ல அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு பார்த்து கொண்டு வா.